58 வயது முரட்டு சிங்கிள் நடிகரோட கைகோர்க்குறாங்களா நடிகை த்ரிஷா. முதல் முறையாக இந்த ஜோடி இணையிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாகி இருக்குது. நடிகை த்ரிஷா தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் கடந்த 20 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வராங்க. மௌனம் பேசியதே படத்தின் மூலம் என்ட்ரி கொடுத்த த்ரிஷா தொடர்ந்து விஜய், அஜித், சூர்யா, விக்ரம்னு பல முன்னணி நட்சத்திரங்களோட இணைந்து நடிச்சு வந்தாங்க. இதன் பின்னாடி 96 திரைப்படம் இவங்களுக்கு நல்ல பிரேக் கொடுத்துச்சு. இந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இவருக்கு பல திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சமீபத்தில் கூட விஜயின் லியோ படத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் தற்போது அஜித்தின் விடாமுயற்சி, கமலின் தக் லைஃப் என பிஸியாக நடிச்சு வராங்க. இந்த நிலையில் அடுத்ததாக பாலிவுட் திரைப்படத்தில் நடிக்க த்ரிஷா கமிட் ஆகியிருக்காங்களாம். பாலிவுட் திரையுலகில் 58 வயதாகியும் முரட்டு சிங்கிளாக இருக்கக்கூடிய சல்மான் கான் திரைப்படத்தில் தான் கதாநாயகியாக த்ரிஷா நடிக்க இருக்காங்களாம். இந்த படத்தினுடைய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றிய விஷயங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏற்கனவே த்ரிஷா அவர்கள் பார்த்தோன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு, நாட்கள்னு சொல்கிறத விட வருடங்களுக்கு பிறகு விஜய் அவர்களோட இணைந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. வெற்றிகரமான திரைப்படமாக கருதப்பட்டது. ஏற்கனவே அதற்கே பலருமே விஜய் அவர்களினுடைய மனைவி நடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்க இணைந்து நடிக்கலை அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. இப்போ லியோ திரைப்படத்தின் மூலமாக அதையுமே அப்படியெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வதந்தி தான் நிரூபிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி ரொம்பவே பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் மக்களுக்கு பிடிச்சு போயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். கில்லி திரைப்படத்திற்கு அப்புறமாக அவங்க இணைந்து நடிச்சிருக்கிறது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்தது. அந்த கதை எப்படி இருக்கும், என்ன மாதிரியான அவங்களுக்கு கதாபாத்திரம் அப்படின்றத ஒவ்வொருத்தருமே ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா இப்போ பிரபல நடிகரோட த்ரிஷா அவர்கள் இணைந்து நடிக்க போகிறாங்க, அதுவும் முதலாக அப்படின்னு சொன்னதுமே எல்லோருமே ரொம்பவே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ த்ரிஷா அவர்கள் தான் ரொம்பவே ட்ரெண்டாகி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் ரொம்பவே அவங்க பார்த்தோன்னா எல்லோருக்கும் பிடித்த ஒரு நடிகையாக மாறிட்டாங்க. இப்போ மறுபடியும் அவங்க இன்னொரு டாப் நடிகரோட நடிக்க போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுமே எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே போல் இன்னும் நிறைய திரைப்படங்கள் நடிக்கணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.